வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்டரம்பள்ளி ஒன்றியம் கொத்தூர் ஊராட்சியில் உள்ள பேருந்து நிலையத்தில் கடந்த 36 ஆண்டுகளுக்கு முன் கட்டப்பட்ட கழிவறை தற்பொழுது பழுதடைந்து காணப்படுவதால் பேருந்து நிலையத்திற்கு வரும் பொதுமக்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் மிகவும் அவதிக்குள்ளாகின்றனர். புதிய கழிவறை கட்டுவதற்கு மாவட்ட நிர்வாகத்தால் நிதி ஒதுக்கியும் கொத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரா முனிராஜ் பேருந்து நிலையத்தில் புதிதாக கழிவறை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார். மேலும் மாவட்டம் மற்றும் ஒன்றிய நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அப்பகுதியில் உடனடியாக கழிவறை கட்ட வேண்டும் என கொத்தூர் ஊர் பொதுமக்கள் மற்றும் பேருந்து ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கனவு தமிழகம் செய்திகளுக்காக திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் கலையரசன். செய்திகள் வாசிப்பவர் ஸ்னேகா பொன்வாலி. நன்றி. மாவட்டம் நாட்டரம்பள்ளி ஒன்றியம் கொத்தூர் பஞ்சாயத்து. கொத்தூர் பஞ்சாயத்தில் இந்த பஸ் நிலையத்தில் லெட்டின் பாத்ரூமு 35 வருஷமாக இருந்தது. அது இப்போது 5 வருஷமாக செயல்படலை. ஏன்னு கேட்டேன்னா, சந்திரா முனிராஜ் பக்கத்தில் இடம் வாங்கிட்டு அந்த இடத்த பாதிக்குதுன்னு சொல்லி இந்த லெட்டின் பாத்ரூமை மூடிட்டாங்க. நாங்கள் ஊருக்கார் கோரிக்கை வச்சு அதை கேட்டால், எனது இடங்குது, அந்த இடத்துக்கு எனக்கு அதுதான் வழி அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. இதனால் அது இயங்கலை. பஸ்காரர்களுக்கெல்லாம் பாதிப்பு, வர்ற பொது ஜனங்களுக்கு பாதிப்பு. பஸ் ஸ்டாண்டில் இல்லாததுனால இந்த 9ஆம் நம்பர் இங்கே நிற்கிற பஸ்ஸு 20 வருஷத்துக்கு மேலே வருது. அது இப்போ பங்கில் நிற்கிறாங்க 4 வருஷமாக. அவங்க அங்கே நிறுத்திட்டு காலையில் இங்கே வர்றதும் இல்லைன்னா போயிடுறாங்க. அவசியம் அந்த பஸ் எங்களுக்கு வேணுங்க. இங்கே நின்று போச்சுன்னா எங்களுக்கு எப்போ இருக்குது போகலான்னு நினச்சி போகிறோம். அங்கேருந்து வர்றதுனால போயிடுச்சா பஸ்ஸு இல்லையா வரலையான்னு எங்களுக்கு டைம் தெரியுதில்ல. அதுதான் 4:15 அதுதான் பஸ் கரெக்டாக எங்கே வெளியில் போகிறதுக்கெல்லாம், சந்தைக்கு போகிறதுக்கு, வெளியில் போகிறது, உழவர் சந்தை, காய்கறி போகிறதுக்கு அந்த பஸ்ஸை நம்பி தான் கொத்தூர் பஞ்சாயத்து இயங்குது. அவசியம் அந்த பஸ் இங்கே நிற்கணும். அது நிற்கணுன்னா லெட்டின் பாத்ரூம் வேணும் அவங்களுக்கு. இப்போ ஊர் பஞ்சாயத்து தலைவர் தான் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கிறது ஊர் பஞ்சாயத்து தலைவர் தான். இப்போது நீங்கள் பல முறை நீங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க. பெட்டிஷன் கொடுத்துக்கிறோம், கலெக்டர் கொடுத்துக்கிறோம், தாசில்தார் கொடுத்துக்கிறோம், பிடிஓ ஆஃபீஸ் வரைக்கும் போய் பேசி அதுக்கு எடுக்கல. விசாரணை பண்ணாங்க. அது ஒரு பெட்டிஷனாக எடுத்து கொத்தூர் பஞ்சாயத்தில் கழிப்பிடம் கட்டுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து 2 பேரும் விசிட் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் 30 வருடமாக இயங்கிட்டு இருந்த டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. அதை எங்களுக்கு சுத்திகரிப்பு பண்ணி கொடுங்க. அப்போ தான் ஊரில் இருக்கிறவங்க, பஸ் டிரைவருங்க, கண்டக்டருங்க கழிப்பிடத்தை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக உங்கள் ஊர் சார்பாக நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க. ஆமாம் ஆமாம். ஆனால் ஃபண்டெல்லாம் அலாட்மெண்ட் ஆனது உண்மை. அது தடுத்ததும் உண்மை, செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இதனால் கிராம சபையில் தீர்மானம் இன்னும் போட்டிருக்காங்களா? அது இப்போ மீட்டிங் நடக்கிறதே நமக்கு தெரியாது. மீட்டிங் நடத்துறதும் இல்லை. வீடு வீடாக நம்பருங்கிட்ட கையெழுத்து வாங்குறாங்க. இந்த 100 நாள் வேலையான போய் மீட்டிங் நடத்துற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான். கிளருக்கு தலைவர் இவ்வளோ தான். வேறு யாரும் அதில் செயல்படுறதில்ல. இதில் பஞ்சாயத்து தலைவருடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினருக்கு தலைவர் தான் ஊர் பொதுமக்கள் சார்பாக சொல்கிறாங்க. ஆமாம், உண்மைதான். என்ன கருத்து சொல்கிறீங்க? உண்மைதான். அவங்க பஞ்சாயத்து அவரு தலைவருன்ற முறையில் அவரை கேட்போம். முனிராஜ் அவர் கேட்டோம்னா